எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சிங்க, அவன் வீட்டுல வாழாம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கா. நீங்க எப்படியோ அழிஞ்சு ஒழிஞ்சு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என் பணத்தை வசூல் பண்ணாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, இன்னைக்கே இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். அம்மா தப்பா எடுத்துக்காத, அந்த செயினை கொடு. பாரதி, நகை எதுக்குமா? இல்லம்மா, கொஞ்சம் சும்மா இரு. நமக்கு மானம், ரோஷம், வெக்கம் இதெல்லாம் பாக்கி இருக்கு. அத கண்டவங்க முன்னாடி இழக்க வேண்டாம். குடுமா. இதோட மரியாதையா போயிடு. இந்த செயினோட விலை 1,10,000. இப்பதான் இத வாங்கிட்டு வரேன், அதுக்கான பில் கூட என்கிட்ட இருக்கு. இதோட உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொரு தடவை உன்னை இந்த தெரு பக்கம் பார்க்கவே கூடாது. பரவாயில்லையே, ரோசக்காரி தான் நீ. உன் அப்பனுக்கு இருந்த அதே ரோஷம் தான் உனக்கும் இருக்கு. எனக்கு என்ன, என் காசை கொடுத்துட்டா நான் எங்க நிக்க போறேன்? இதை நீ முதல்லயே பண்ணியிருந்தா நான் இங்க வந்திருக்கிற வேலையே இருந்திருக்காது. பாரதி, இவ்வளவு நடந்தும் நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியலையே. நீ அதை எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த வேகத்திலேயே அதை கடங்கார வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டானே. உனக்கு கடைசி செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகத்தான் நான் அந்த கடனையே வாங்கினேன். அந்த வருஷம் நீ படிப்பை முடிச்சே ஆகணும். யாரு கையில கால்ல விழுந்தாலாவது பணத்தை கட்டிடுறோன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த கடனை அடைச்சிடலான்னு வாங்கினேன். ஆனா அவன் இப்படி வந்து மொத்தமா வாங்கிட்டு போயிட்டானே. உங்க அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. அம்மா என்னம்மா, விடுமா. கடன் நல்லா ஞாபகத்துல இருந்துச்சுமா. இன்னும் 3 மாசம் சேலரியில இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் தான் பார்த்தேன். இட்ஸ் ஓகே, விடுமா. எப்படி இருந்தாலும் கோல்டு எப்பவா தான் வெளியில போட்டுட்டு போக முடியும். இப்பெல்லாம் கோல்டு வெளியில போட்டுட்டு போறது சேஃப்டி இல்லம்மா. வரும்போது கூட ஒரு அக்கா பேக ஏடிஎம்ல அடிச்சிட்டு போயிட்டான். பெரிய போராட்டம் பண்ணி தான் வாங்கி கொடுத்த. என்ன, நீ ஏதாவது ஃபங்க்ஷன்ல போட்டுப்பன்னு நினைச்ச. இட்ஸ் ஓகே, விடுமா. டோன்ட் வரி. உங்க அப்பா பாரதி காப்பாத்துவா, பாரதி காப்பாத்துவான்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவர் சொன்ன மாதிரியே நீதாம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்க. ஓகேமா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்க மாதிரி நடிச்சு டின்னர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடாத. அக்கா பண்ற உப்புமா பயங்கர போர். நீ போய் சூடா ஒரு கீ ரோஸ்ட் போடு. ஏய், என் உப்புமா உனக்கு பயங்கர ஏய். நம்ம டாடி ரொம்ப மோசமா இருக்கார்ல? மோசம் இல்லடா, ரொம்ப ரொம்ப மோசமானவரு. இந்த அம்மா வேற நம்ம அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா தான் மோசம்னா இந்த தாமரை ஆண்டி வேற பயங்கர ஏமாலியா இருப்பாங்க போல. ரொம்ப ஃபீலிங்ஸா போச்சு. ஆமால, எதுக்காக இவங்க பணம் கொடுத்தாங்க? ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்களும் இருக்க தானே செய்வாங்க. அதுக்காக நாம சும்மா விட்டுற முடியாதுல்ல. இதுக்கு நாம ஒரு சரியான முடிவு எடுத்தே ஆகணும். அந்த பணத்தை கரெக்டா நம்ம தாமரை ஆண்டி கிட்ட சேர்த்தே ஆகணும். பாவம் ஆண்டி, அவங்களே ரொம்ப கவலையில இருக்காங்க. அதான் கேட்ட உடனே யோசிக்காம எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்றது கண்மணி? ஹலோ, என்னாச்சு? நம்ம தான் ஐடியா கிங் ஆச்சே. நமக்கெல்லாம் இது ஜுஜுபி மேட்ரு. கமான், ஏதாவது யோசிங்க. எனக்கு ஒரு ஐடியா. பேசாம ஸ்கூல் ஆண்டு விழாக்கு எந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா அதிகமா டொனேஷன் தராங்களோ அவங்கள ஆண்டு விழால பெஸ்ட் பேரண்ட்ஸ்னு அறிவிச்சு அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிடலாமா? இது ரொம்ப மொக்க ஐடியா. நம்ம அப்பா எச்சு கையால கூட காக்கா விரட்ட மாட்டாரு. அவர்கிட்ட போய் ஸ்கூல் டொனேஷன் 25,000 ரூபாய் கொடுங்கன்னா
அவர் அவார்டும் வேணாம் ஒரு வெங்காயமும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. போறா குறைக்கு நம்மளுக்கு தான் திட்டு விடும். ஆமா, வசந்த் சொல்றது ரொம்பவே கரெக்ட். வேற ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா யோசிங்கப்பா. எஸ், பேசாம நைட் நேரம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அப்பா ரூம்குள்ள போய் பணத்தை திருடிட்டு வந்துடலாமா? ஏய், திருடுறது தப்புடா. ஸ்கூல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. அப்போ மத்தவங்கள ஏமாத்துறது கூட தான் பாவம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தாமரை ஆண்டி பாவம் இல்லையா? அவங்கள மட்டும் அப்பா ஏமாத்தலாமா? ரொம்பவே கரெக்ட். ஏமாத்துறவங்கள நம்ம எப்பவுமே ஏமாத்தலாம், அதுல தப்பே இல்லை. ஆனா பணத்தை எடுக்க போய் நம்ப மாட்டிக்க கூடாதுல. கண்மணி சொல்றதையும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நைட்டு அப்பா ரூம்ல இருந்து நம்ம பணத்தை எடுக்கும் போது யாராவது பார்த்துட்டா அப்புறம் நம்ம கதி அதோ கதி தான். அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? வழி இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும், யோசிக்கலாம். சூப்பர் ஐடியா உனக்கு கிடைச்சிச்சுப்பா. என்ன ஐடியான்னு நீ முதல்ல சொல்லு. அது சூப்பர் ஐடியாவா இல்ல சுமாரான ஐடியாவான்னு நாங்க அப்புறமா சொல்றோம். இல்லப்பா, பேசாம தாமரை ஆண்டிக்கிட்டே போய் அப்பா உங்களை ஏமாத்துறாருன்னு உண்மையை சொல்லிடலாமா? நான் சொல்லல, சூப்பரா சுமாரான்னு நாங்க அப்புறமா சொல்றேன்னு. இது சுமார் கூட இல்லடா, கேவலமான ஐடியா. ஏன்டா இப்படி சொல்ற? உண்மைதானப்பா. நம்ம தாமரை ஆண்டி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் டிராமா பொய்ன்னு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு ஆதவ மேல இருக்கிற பாசத்துல எதையும் கேட்கவும் மாட்டாங்க, எதையும் நம்பவும் மாட்டாங்க. இல்ல கண்மணி, குழந்தைங்க சொன்னா எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா குழந்தைங்களா இந்த காலத்துல. இப்பெல்லாம் பெரியவங்கள கூட நம்பிடுறாங்க, குழந்தைங்கள சுத்தமா நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ இந்த பிளான்ல நம்ம தோத்துருவோமா? நம்ம அப்பாவை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏன் ஒன்றும் பண்ண முடியாது? அந்த ஆல்பர்ட் பீட்டர் மேட்டர்ல டெஸ்க்ல கம் போட்டு அவங்கள உட்கார வச்சு ஓட விடல. வேற வீட்ல இருக்கிற அவங்களையே துண்டை காணும் துணியை காணும் ஓட விட்டோம். ஒரே வீட்ல இருக்கிறவங்கள அள வைக்கிறதா கஷ்டம்? அதெல்லாம் சரி கண்மணி, இப்ப நம்ம கிட்ட உருப்படியான ஐடியா வேணுமே. ஏ வசந்த், அஸ்வின், எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. என்ன ஐடியா கண்மணி? முள்ள முள்ளால தான் எடுக்கணும். பல்லுக்கு பல்லுன்னு இருந்தாதான் அது சரியா வரும். சத்தியமா எனக்கு இது புரியல. சரி, புரியுற மாதிரி சொல்றேன். இதுதான் நம்ம பிளான். செம்ம பிளான் கண்மணி. இந்த பிளானை ஓகே பண்றோம். இதை மட்டும் பண்ணோம், நம்ம அப்பா அவ்வளவுதான் அள்ளி விட்டுருவாரு. ஓகே, நைட்டு கலக்குறோம், அசத்துறோம், பட்டைய கலப்புறோம். அப்பா எழுந்திருங்கப்பா, அம்மா எழுந்திருங்கம்மா, அம்மா. அப்பா, என்னடா? அப்பா கண்மணியை பாருங்கப்பா. ராத்திரி நேரத்துல ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? போய் படுங்கடா, போங்கடா. அப்பா, ஆ. கண்மணிக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா, பாருங்கப்பா. ஏய், என்னடி ஆச்சு? போர்வை எடுத்து பாரு, ஓடி போ. கண்மணி, கண்மணி, என்னடி இது? என்ன கோலண்டி இது?
ஏமா ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறியா? டேய் திருவங்கடம், என்னது டேயா? ஓங்கி அடிச்சுனா 32 பல்ல பறந்து போய் விழுந்துரும். பெத்தா பண்ண பேர் சொல்லி கூப்பிடுற நீ. டேய் திருவங்கடம், நான் உன்னும் பொண்ணு இல்லடா, ஆத்தாடா ஆத்தா. ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தாவா? எந்த ஆத்தா? யாருக்கு ஆத்தாடி? என்னது யாருக்கு ஆத்தாவா? ஆத்தாவை பார்த்தாடா யாருக்கு ஆத்தான்னு கேக்குற? என்ன தெரியாதவங்க இந்த உலகத்திலே கிடையாதுடா. பொய் பேசுறவங்க, அநியாயம் பண்றவங்க, ஏமாத்துறவங்கள கண்டா இந்த ஆத்தாக்கு சுத்தமா பிடிக்காதுடா. அதனாலதான் நானே நேர்ல வந்தேன்டா. டேய் திருவங்கடம், வெள்ளி செவ்வாயில உன் பொண்டாட்டி விரதம் இருந்து என்ன வேண்டிக்கிறா. ஆனா உன் குறுக்கு புத்தியால அவளையும் நிறைய பாவக்காரியம் பண்ண வச்சுட்ட. 2 பேருக்கும் தண்டனை காத்துக்கிட்டு இருக்குடா. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு சாமி வந்துருச்சுங்க. பாருங்க அவ எப்படி பேசுறான்னு. ஒருவேளை ஆத்தாதான் அவ மேல வந்துருச்சோன்னு நினைக்கிறேங்க. நீ அந்த தாமரை மாதிரி ஆத்தா சாமி சொல்லு. இதுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுதுங்கடி. கண்மணி, உனக்கு என்னடி ஆச்சு? மறுபடியும் கண்மணிங்கிறியா? நான் கண்ணாத்தா வந்திருக்கேன்டா. டேய் திருவங்கடம், நீ தப்பான வழியில போய்கிட்டு இருக்க. என் மேல பக்தியில இருக்க என் பக்த தாமரைய நீ ஏமாத்த பாக்குறியா? அவ எனக்காக விரதம் இருக்கா, எனக்காக பூஜை பண்றா. ஆனா நீ அவகிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்க. அதுவும் என் பேரை சொல்லி பணம் வாங்கியிருக்க. உன்ன இது எப்படி கண்மணிக்கு தெரியும்? நீ ஏதோ சொல்லி. என்னங்க சும்மா இருங்க, என்ன பேசுறீங்க? அது ஆத்தாங்க நம்ம பொண்ணு மேல வந்திருக்கா. அந்த மாரியம்மாவே நம்ம பொண்ணு மேல இறங்கி இருக்கா. அவளை போய் நீங்க பா பொண்ணு கூப்பிட்டு இருக்கீங்க. அம்மா தாயே தெய்வமே அகிலாண்டேஸ்வரி, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிடுமா. இந்த உலகத்துல எனக்கு தெரியாததே கிடையாது. உலகத்துல நடக்கிற அதர்மம் தர்மம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லி தர்றதுதான் என்னோட வேலை. டேய் திருவங்கடம், பூஜை பண்ற மந்திரம் பண்றேன்னு நீ தாமரை கிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துரு. இல்லனா நீ பின் விளைவை அனுபவிப்ப. என்னடி பின்விளைவையில அனுபவிப்பேன்? கலைவாணி, அவளை 2 அடியா போட்டு படுக்க வை. நட்ட நடு ராத்திர குட்டி சாத்த வேலை பாக்குற பத்தியோ? ஏங்க என்னங்க நீங்க ஆத்தா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. என்னது மன்னிப்பா? ஏங்க ஏற்கனவே என்ன பாவம் பண்ணீங்க தெரியல, இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. இதுல வேற ஏதாவது பழி பாவத்துல வாய் கோணிக்கிட்டா மூஞ்சி கோணிக்கிட்டா இன்னும் கேவலமா இருப்பீங்க. முதல்ல நீங்க ஆத்தா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இத சாக்கா வச்சு என்ன நீ இன்னும் ஏத்தியா? டேய் திருவங்கடம், உங்களோட கேவலமான பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல என் பிரச்சனைக்கு வாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? இவளுக்கு என்னடி ஆச்சு இப்ப? ஏங்க அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. ஆத்தாங்க நம்ம கண்மணி ரூபத்துல வந்திருக்கு. ஆத்தா நாங்க என்ன செய்யணும்னு சொல்ல ஆத்தா. நீ சொல்றத அச்சு பெறலாம நாங்க அப்படியே செஞ்சுடுறோம் ஆத்தா. ஏதோ பணத்து மேல உள்ள ஆசையில அப்படி பண்ணிட்டோம். இதுக்கு பிராய்ச்சித்தமா நீ என்ன செய்யணும்னு சொல்லு, அந்த பரிகாரத்தை நாங்க அப்படியே செஞ்சுடுறோம். எங்களை எதுவும் செஞ்சிடாத ஆத்தா. கலைவாணி, நான் தான். இத பாரு, உன் புருஷ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. ஆனா என் பேரை சொல்லி வாங்கின பணத்தை எனக்கே திருப்பி கொடுத்துடணும். அதுதான் என்னோட தீர்ப்பு. அது எனக்கு சேர வேண்டிய பணம். அந்த 25,000 ரூபாய் பணத்தை என்ன வேண்டிக்கிட்டு பக்தியோட கொண்டு போய் நாளைக்கு காலையில வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற துளசி மரத்துல பக்கத்துல வச்சிரணும். வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரணும். பணத்தை திருப்பி கொடுக்கறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டேய் திருவங்கடம், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண உன் வாயிலே போடுவேன். டேய் திருவங்கடம், நான் சொன்ன இடத்துல நீ பணத்தை வைக்கலனா உனக்கு தீராத வயித்து வலி வரும், பேதி வரும். என்னது பேதியா? இதுதான்டா இந்த ஆத்தாவோட கட்டளை. அம்மா தாயே எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம். அம்மா தாயே. நல்லாரு. டேய் திருவங்கடம், நீ இன்னும் என் சக்தியை நம்பலல. உனக்கு நான் பாடம் கத்து கொடுப்பேன்டா. எங்க போய் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சும்மா இரு. நீங்க மன்னிப்பு தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க.
ஏண்டி ஏண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது தள்ளி விட்ட? என்ன மன்னிச்சு டேய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சொன்னதை செய்டா, இல்லனா நீ பேதியால அவதிப்படுவ. ஆத்தா சொல்லிட்டேன்டா. டேய் ஆத்தா சொல்லிட்டேன்டா. டேய் ஆத்தா சொல்லிட்டேன். ஏய், ஏய். அம்மா எனக்கு என்ன ஆச்சுமா? ஒண்ணு இல்லடா செல்லம், சாமி உன் மூலமா வந்து உங்க அப்பாக்கு புத்தி சொல்லிட்டு போச்சு. நீ நிம்மதியா படுத்து தூங்கு. போடா செல்லம், போய் படுத்துக்கோ. டேய் நீங்களும் போய் படுத்துக்கோங்கடா. சரிம்மா. என்னங்க, ஆ. நமக்கு அந்த பணமே வேண்டாங்க. ஆத்தா சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி வச்சிடலாம். ஏய், என்னடி பேசுற? அந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வாங்கின பணம். இதுங்க ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்கு, நீ அதுங்களோட சேர்ந்துக்கிட்டு. பேசாம படு, காலையில பாத்துக்கலாம். வா வாடி, வந்து படு. கடவுளே, அம்மா தாயே, நீதாம்மா எல்லாத்துக்கும் நல்ல வழியை காட்டணும். எப்படி? சூப்பர். சூப்பரா நடிச்சப்பா. சரி சரி, படு 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 படு. காலங்காத்தால இந்த போன் வேற. டேய் அம்மா வராங்களா பாரு. 1 2 3. அம்மாறாங்க ஏய், ஓடு ஓடு ஓடு. ஏமா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் லோனு லோனு போன வைமா. என்னங்க, தூங்குனது பத்தாதுன்னு மறுபடியும் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கலடி, கையில காசு வந்துருச்சுல, நல்லா கனவு காண்டுகிட்டு இருந்தேன். கொடு. ஆமா, என்ன கிளவாணி காலையில குளிச்சிட்டு கலகலன்னு இருக்க? கையில காசு வந்து ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணிட்டியா? ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ராத்திரி நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்துச்சுல, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நமக்கு எதுக்குங்க வம்பு? பேசாம அந்த பணத்தை சாமி சொன்ன மாதிரி அந்த துளசி மரத்துல வச்சுட்டு வந்துடலாம். ஏய், மறுபடியும் அந்த பணத்தை பத்தி நீ பேசாத. இந்த கோயில் குளம் போறதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். நீ இப்ப என்ன பண்ற? நேரா கிச்சனுக்கு போய் வெண்பொங்கல் வை, கொஞ்சம் முருகெல்லாம் முந்திரிய போட்டு செஞ்சு வச்சிரு. அதுக்கு சைடிஷா வெள்ளை சட்னி நல்லா மசன்னு அரைச்சு வச்சிரு. அதோட பொன் முருவலா மெதுவடை இதெல்லாம் சூடா பண்ணி வச்சிரு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன சரியா? போ. கணவனே கண்கண்ட சாமி. சாமியை என்ன நினைச்சு எனக்கு பணிவிட பண்ணாம இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. கொதிக்க காப்பியை கொடுத்துட்டாளப்பா. என்னத்தை போட்டு கலக்கணும்னு தெரியலையே. ஆனாலும் காப்பி நல்லா தான் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பொண்டாட்டி கைப்பக்குவம் நல்லா தான்ப்பா இருக்கு. டேய், மாத்திரை எவ்வளவு நேரத்துலடா வேலை செய்யும்? 30 மினிட்ஸ்ல வேலையை காட்டிடும். ஐ அம் வெயிட்டிங்.
வைப்ரேட்டர் மோட்ல வச்சது கிச்சு கிச்சு போட்டுதப்பா. டேய் ராமசாமி, எப்படா இருக்க? நம்ம எல்லாம் ஒன்னா திரிச்சோமாடா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. எல்லாம் நல்லபடியா தான்டா போய்கிட்டு இருக்கு. அது நல்லா இருக்காடா? அப்படியா? ஆமாடா. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறியடா. அதெல்லாம் இப்ப மறக்க முடியுமாடா? ஆமா. டேய், இந்த பொண்ணு மீனாட்சி சைட் அடிச்சியடா. அது எப்படிடா இருக்கு? நீ கொடுத்து வச்சவன்டா. டேய், அந்த கலா பொண்ணு எப்படிடா இருக்கா? ஐயோ ஐயோ. சரி, என் வில்லி வந்துருவா, நான் போனை வச்சிரவா? லா 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 லா. என்னடா அப்பா லாலா பாடிக்கிட்டு இருக்காரு? டேய் நம்ம பிளான் சொதப்பிடும் போல தெரியுதுடா. டேய் நம்ம நேத்து போடுற டிராமாவெல்லாம் பார்த்து அம்மா தான் பயந்தாங்க. லா 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 அப்பா கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்ல. நேத்து அவ தூங்கும் போது கூட பணத்தை வைக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. இப்ப நம்ம கொடுத்த மாத்திரை வேலை செய்யும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். வெயிட். எங்க வேலை செய்ய போகுது? லா 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 லா. டேய் நம்ம பிளான் சொதப்பிடுமோ? லா 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 லா. பாரதியார் மரண படுக்கையில இருக்கும்போது இவ்ளோ சீக்கிரம் செத்து போறமேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டப்போ சிரிச்சுக்கிட்டே என் தலையில வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடியே செத்து போறேன்னு சொன்னாராம்.